நான் ஓகே ஒரு நிலம் வந்து நான் 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கினேன், இன்றைக்கி அது 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, ரியல் வெல்த்து அல்லது ரியல் கெயின்கிறது வந்து என்னென்னா, அதை வந்து நீங்கள் செல் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய மணியை எடுத்தால் தான் ரியல் வெல்த். ஓகே, இப்போ வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காங்க, பிஃபோர் 24 செப்டம்பர் வரையும் மார்க்கெட் வாஸ் ரேலிங் லைக் எனி திங். அங்கேருந்து ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. அந்த பீரியடில் மியூச்சுவல் ஃபண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஓகேப்பா நான் ஒரு 20 லட்சம் தான் போட்டேன், இது வந்து 60 லட்ச ரூபாய் ஆகிடுச்சு, நான் அது ரொம்ப நாளாக நான் வீடு வாங்கணுன்னு இருந்தேன், அதுக்கு நான் வந்து ஃபுல் கேஷை கொடுக்குறேன், இல்லை 50% கேஷ் கொடுக்குறேன், அல்லது ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னாங்க எமோஷன் கிடையாது. அண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைச்ச ஒரு ரிட்டனை வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நான் எமோஷ்னலில். பட் வந்து வென் இட் கம்ஸ் டு ரியல் எஸ்டேட்டோ கோல்டோ, எத்தனை பேர் நான் கேள்விப்பட்ட வரையும் யாருமே ஆர் வெரி ஃபியூ பீப்புள் என்கிட்ட வந்து ஒரு 200 பவுன் நகை இருக்குது, என் பொண்ணு வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறா, அதனால் அதில் வந்து ஒரு 100 பவுனை விற்று நான் அவளை வந்து படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லலை. ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 100 பவுனை வந்து ஏதோ கொஞ்சம் கம்மியாக படிக்க வச்சுட்டு கல்யாணத்தை நம்ம விமர்சனையாக நடத்தலாம், அதுக்கு இந்த 100 பவுனை யூஸ் பண்ணலான்னு நினைப்பாங்களே ஒழிய அதை வச்சு யாரும் பண்ண போகிறதில்ல. ஆர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட் இருக்குது, இந்த ரியல் எஸ்டேட்டை விற்று என் பையனை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரேர். அண்ட் ஈவன் நீங்கள் அது போனீங்கன்னா கூட அட்லீஸ்ட் கோல்டுக்காவது வந்து என்ன ரேட்டோ மோரார்லெஸ் அந்த ரேட் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை நீங்கள் போய் மார்க்கெட்டில் விற்கிறீங்க அப்படின்னதுன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ரேட் 100 ரூபா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னதுன்னா 70 ரூபா கொடுத்தா மட்டும்தான் அன்றைக்கே அதை வந்து சேல் பண்ண முடியும். நீங்கள் 100 ரூபா கேட்குறீங்க, 90 ரூபா கேட்டிங்கன்னா அது வந்து சேலே நடக்காது. ப்ராப்ளி 2 இயர்ஸ் டவுன் த லைன் நடக்கும். அப்போ அந்த டைம் கரெக்ஷன்ஸில் வந்து அதுக்கு அன்றைக்கே 70 ரூபாய்க்கே விற்றுந்துருக்கும். அந்த மாதிரி தான் அது இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் கோல்டோ ரியல் எஸ்டேட்டோ எதில் வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், அதெல்லாம் இட் இஸ் யுவர் சாய்ஸ். பட் த பாயிண்ட் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படும் போது எமோஷ்னலாக இல்லாமல் எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா அதை வந்து விற்கிறதுக்கு நீங்கள் வந்து எஸ்டேட்டே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எஸ்டேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னை பொறுத்தவரை மியூச்சுவல் ஃபண்டு தான், நாட் கோல்டு அண்ட் ரியல்